வணக்கம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியன் நேவில அக்னிவீர் அப்ரென்டிஸ்க்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி அப்ளை பண்ண போறோம்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் வந்து நீங்க ஓப்பன் பண்ணிக்கணும். joinindiannavy.government.ங்கிற வெப்சைட்டுக்குள்ள ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்லைன் அப்ளிகேஷன் விண்டோ ஃபார் அக்னிவீர் அப்ரென்டிஸ் குடுத்திருக்காங்க. இதுல பார்த்தீங்கன்னா 5th ஜூன் 2026ல இருந்து 29 ஜூன் 2026 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் டவுன்லோட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ்லேயும் இருக்குது, ஹிந்திலையும் இருக்குது. இப்போ நம்ம இங்கிலீஷில் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மஸ்ட் ஹாவ் த மெட்ரிகுலேஷன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து மினிமம் வந்து 50% ஆஃப் மார்க்ஸ் நீங்கள் எடுத்துருக்கணும். அதே மாதிரி டிப்ளமோ கோர்சஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்துருக்கணும். அதிலே 50% ஆஃப் மார்க்ஸ் வந்து நீங்கள் எடுத்துருந்துருக்கணும். இப்போ இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இவங்க கொடுத்துருக்க இந்த இன்ஜினியரிங் இந்த டிப்ளமோ கோர்சஸ் எல்லாமே நீங்கள் முடிச்சிருந்தா மட்டும்தான் அந்த இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இப்போ எலக்ட்ரிக்கல் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா எலக்ட்ரிக்கலுக்கு நேராக கொடுத்துருக்க இந்தந்த கோர்சஸ் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஏஜ் கிரிட்டீரியா பார்த்தீங்க அப்படின்னா அக்னிவீர் வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் 01/2027 பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா பார்ன் பிட்வீன் 1st டிசம்பர் 2004லேருந்து 31 மே 2009 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேட்ச் 2 பார்த்தீங்க அப்படின்னா 1st மே 2005லேருந்து 31 அக்டோபர் 2009 வரைக்கும் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டூரிஷன் ஆஃப் சர்வீசஸ் இது வந்து ஒன்லி மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் நமக்கு அப்ளை பண்ண முடியும்னு கொடுத்துருக்காங்க. அன்மேரிட் மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் இந்த அக்னிவீர் அப்ரென்டிஸ்ஷிப் ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டூரிஷன் ஆஃப் சர்வீஸ் அதே மாதிரி அதோட பே ஸ்கேல் என்ன எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 550 வந்து உங்களுக்கு பே பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி ஸ்டேஜ் 1 வந்து ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2ங்கிற எக்ஸாமினேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா படித்து பார்த்துட்டு இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா மெனுன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை நம்ம கிளிக் பண்ணினோம். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம இப்போ எந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா ஏவிஆர் அப்ரென்டிஸ்ன்னு இருக்குது, அதை நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னே டூ யூ வாண்ட் டு ப்ரொசீடுன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கேட்பாங்க. ஓகேங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும், என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் யுவர் செல்ஃப். நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுடைய இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் கொடுத்து ஃபஸ்ட் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். ரிஜிஸ்டர் பண்ணணுன்னே உங்களுடைய மெயில் ஐடிக்கு ஒரு லிங்க் சென்ட் பண்ணுவாங்க. அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி உங்களோட மெயில் ஐடியை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபை யுவர் செல்ஃப், அதுதான் ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுடைய மெயில் ஐடி வந்து நம்மளுடைய மெயில் ஐடிக்கு ஒரு லிங்க் சென்ட் பண்ணுவாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம மெயில் ஐடியை வெரிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா சப்மிஷன்ஸ், நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாத்தையுமே நம்ம சப்மிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட்டு. ஃபஸ்ட் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். நம்மளுடைய இமெயிலை நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கணும். அதே மாதிரி மொபைல் நம்பர் டைப் பண்ணலாம். இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் வேலிடாக இருக்க இமெயில் ஐடியை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கணும். நேஷ்னாலிட்டி எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த அக்னிவீர் அப்ரென்டிஸ் வந்து நீங்கள் எதன் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்தியன் நேவியோட அஃபிஷியல் வெப்சைட்லையா இல்லது எஸ்எஸ்சி வெப்சைட்லையா இல்லை நியூஸ் பேப்பரா இதில் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் தெரிகிற டெக்ஸ்ட்டை வந்து நம்ம இதில் டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டருங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடிக்கு ஒரு லிங்க் சென்ட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடியை வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் வந்து உங்களுடைய மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பருக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. அது மூலமாக நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் சக்ஸஸ்ஃபுல்லி சைன் அப், வி ஹாவ் சென்ட் த கன்ஃபர்மேஷன்ஸ் லிங்க் டு த ரிஜிஸ்டர் இமெயில். உங்களுடைய ரிஜிஸ்டர் இமெயிலுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் லிங்க் வந்து அவங்க சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இமெயில் அட்ரஸை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஒன்ஸ் உங்களுடைய இமெயில் அட்ரஸை வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களோட லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். உங்கள் மெயில் ஐடியை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் ஹியர் டு கன்ஃபார்ம் யுவர் இமெயில்னு கொடுத்துருக்காங்க. த அபோவ் இமெயில் கன்ஃபர்மேஷன் லிங்க் ஆக்டிவ் ஃபார் 30 மினிட்ஸ். 30 மினிட்ஸ் வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த இமெயில் கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வேலிடாக இருக்கும். 30 மினிட்ஸுக்கு அப்புறம் மறுபடியும் நீங்கள் நியூ வெரிஃபிகேஷன்ஸ் லிங்க் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். 30 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து உங்களோட மெயில் ஐடியை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதில் கிளிக் ஹியர்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடியை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம்.
உங்களுடைய மெயில் ஐடியை வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ண வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பரை நீங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பருக்கு 6 டிஜிட் ஓடிபி ரிசீவ் ஆகும். அதை நீங்கள் இதில் டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 1 ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கணும், 1 கேபிட்டல் லெட்டர்ஸ், 1 நம்பர் அண்ட் லென்த் ஷுட் பி இன் 8 to 20 கேரக்டர்ஸில் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டை மறுபடியும் டைப் பண்ணிவிட்டு இதில் தெரிகிற இமேஜஸை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சப்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட பாஸ்வேர்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களோட மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லாகின் பண்ணிக்கணும். ரிஜிஸ்டர் இமெயிலை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டை இதில் டைப் பண்ணிவிட்டு இதில் தெரிகிற கேப்சா கூட டைப் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்லப் பண்ணிக்கணும். இது ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டொமிசைல் ஸ்டேட் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் வந்து அதில் ஆல்ரெடி ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து எதுவாக அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் இதில் உங்களோட டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அக்னிவீர் 01/2027 பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா 01 டிசம்பர் 2004லேருந்து 31 மே 2009 வரைக்கும் அக்னிவீர் பேட்ச் 1ன்னு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அக்னிவீர் பேட்ச் 2 பார்த்தீங்க அப்படின்னா 1 மே 2005லேருந்து 31 அக்டோபர் 2009 வரைக்கும் அக்னிவீர் பேட்ச் 2ன்னு இதில் மென்ஷன் பண்ணுவாங்க. நம்மளுடைய ஏஜ் வந்து இதில் வந்து நம்ம செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பேட்ச் 1 பேட்ச் 2 இதில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்சிசி கேண்டிடேட்டா அல்லது ஸ்பான்சர் கேண்டிடேட் ஏ அல்லது ஸ்பான்சர் கேண்டிடேட் பியான்னு கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கணும். என்சிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்பான்சர் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா அதுலேயும் நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கலாம். மிடில் நேம் இருந்துச்சுன்னா டைப் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். தென் லாஸ்ட் நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கணும். பேரண்ட்ஸ் நேம் கேட்டிருக்காங்க, அதை டைப் பண்ணிக்கலாம். ஜெண்டர் கேட்டிருக்காங்க, ஒன்லி மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன்ஸ் மார்க்ஸ் 1 and 2 கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கணும். உங்களுடைய மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஃபோட்டோகிராஃப் நீங்கள் அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட் உங்களுடைய சிக்னேச்சர்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய இருப்பிட சான்றிதழ் வந்து நீங்கள் கண்டிப்பாக இதில் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ ஃபோட்டோஸோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் வந்து 100 KB தான் கொடுத்துருக்காங்க. அதோட ஃபைல் டைப் பார்த்தீங்கன்னா ஜேபிஜி அல்லது ஜேபிஇஜி அல்லது பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சிக்னேச்சர்ஸோட ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 50 KB. அதோட சைஸ் அதோட ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா ஜேபிஜி பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய இருப்பிட சான்றிதழுடைய மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 300 KB கொடுத்துருக்காங்க. அதோட ஃபைல் டைப் பார்த்தீங்க அப்படின்னா ஜேபிஜி பிஎன்ஜி அண்ட் ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். எல்லாத்தையும் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீடுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் எதுவாக அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. அக்னிவீர் அப்ரெண்டிஸ் எலக்ட்ரிக்கலா அல்லது இன்ஜினியரிங்கான்னு கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் எலக்ட்ரிக்கலுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸை நீங்கள் கொடுத்துட்டு உங்களுடைய டிப்ளமோ குவாலிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் எல்லாமே நீங்கள் இதில் ஃபில்அப் பண்ணிக்கணும். எந்த ஸ்ட்ரீமில் நீங்கள் முடிச்சிங்களோ அந்த ஸ்ட்ரீமை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி உங்களுடைய பர்சன்டேஜ் எவ்வளவோ அதை நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கணும். சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கணும். டிப்ளமோட மார்க் ஷீட் வந்து நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கணும். இப்போ வந்து அதுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து அக்னிவீர் அப்ரெண்டிஸ் எலக்ட்ரிக்கல் அப்ளை பண்ணல, இந்த அக்னிவீர் அப்ரெண்டிஸ் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் உங்களுடைய டிப்ளமோ குவாலிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஸ்ட்ரீம், ஆப்டைன் பர்சன்டேஜ், சர்டிஃபிகேட் நம்பர் அண்ட் அப்லோட் டிப்ளமோ மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கணும். ஆர் யூ அ ஸ்பான்சர் கேண்டிடேட், நீங்கள் வந்து ஸ்பான்சர் கேண்டிடேட்டான்னு கேட்டிருக்காங்க. ஸ்பான்சர் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், அப்போனா நோங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். என்சிசி சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியுமா இல்லையான்னு கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம்.
அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபோட்டோஸை கேப்சர் பண்ண வேண்டியது இருக்கும். கிளியர்லி விசிபிளாக ஃபோட்டோகிராஃப் இருந்தால் மட்டும்தான் நம்ம கேப்சர் பண்ண முடியும். அதே மாதிரி ஃப்ரண்ட் ஃபேஸ் வந்து ரொம்ப ரொம்ப கிளியராக உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கணும். மல்டிபிள் ஃபேஸஸ் ஆர் நாட் ப்ரெசன்ட் இந்த ஃபோட்டோகிராஃப் கேப்சர் பண்ணுறப்ப மல்டிபிள் ஃபேஸஸ் உங்களுக்கு தெரியக்கூடாது. பேக்ரவுண்ட் ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்கணும் அப்படிங்கிற சில நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு அண்டர்ஸ்டுட்டுங்கிற ஆப்ஷன்ஸை கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா கேப்சர் ஃபோட்டோ 1 2 3 4ன்னு கொடுத்துருக்காங்க. கிளிக் ஹியர் டு கேப்சர் ஃபோட்டோ 1னா 1 வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட ஃபோட்டோஸை கேப்சர் பண்ணிக்கணும். அதே மாதிரி 4 டைம்ஸ் நீங்கள் கேப்சர் பண்ணிவிட்டு வேலிட் அண்ட் சேவுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய கேப்சர் ஃபோட்டோஸை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கேமரா ஆன் பண்ணணுமா ஆஃப் பண்ணணுமான்னு கேட்டிருக்காங்க. கேமராவை ஆன் பண்ணி கேப்சர் இமேஜஸ் கிளிக் ஹியர் டு கேப்சர் ஃபோட்டோ 1 2 3 4 கொடுத்துருக்காங்க. 4 கேப்சர்ஸ் இமேஜஸை நம்ம இதில் அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு வேலிட் அண்ட் சேவுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டோன்னா உங்களோட கேப்சர் இமேஜஸை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். உங்களுடைய லைவ் கேப்சர் இமேஜஸை நம்ம எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் உங்களுடைய கரஸ்பாண்டன்ட் அட்ரஸை நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கலாம். அட்ரஸ் லைன் 1 and 2ல் உங்களுடைய டோர் நம்பர் அண்ட் உங்களுடைய ஸ்ட்ரீட் நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுடைய ஸ்டேட் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அது கீழே வரக்கூடிய உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கலாம். பின்கோட் நம்பர் நீங்கள் டைப் பண்ணிக்கணும். உங்களுடைய கரஸ்பாண்டன்ட் அட்ரஸும் பெர்மனன்ட் அட்ரஸும் சேமாக இருந்துச்சுன்னா அந்த டிக்ளரேஷன் பாக்ஸில் நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ரெண்டுமே நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா ரெண்டுமே நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீடுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய கம்யூனிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுடைய 10th மார்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்அப் பண்ணிக்கணும். இங்கிலீஷில் உங்களுடைய மேக்ஸிமம் மார்க் என்ன, நீங்கள் எடுத்த மார்க் என்ன, அந்த ரெண்டையுமே நீங்கள் டைப் பண்ணிக்கணும். சப்ஜெக்ட் வைஸ் வந்து நீங்கள் எடுத்த மார்க் என்ன, உங்களுடைய டோட்டல் மார்க்ஸ் என்ன எல்லாத்தையுமே நீங்கள் டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு பர்சன்டேஜ் வந்து ஆட்டோ ஜென்ரேட் ஆகின்னு கொடுத்துருக்காங்க. சீரியல் நம்பர் ஆஃப் த மார்க் ஷீட் உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் சீரியல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கணும். போர்டு கண்டக்டட் ஆஃப் த 10th எக்ஸாம் எந்த போர்டில் நீங்கள் முடிச்சிங்களோ அந்த போர்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஸ்டேட் கேட்டிருக்காங்க. இன்ஸ்டியூஷன் உங்களுடைய ஸ்டேட் வேர் ஸ்கூல் அண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் ஆர் லொக்கேட்டட் நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்த ஸ்கூலோட ஸ்டேட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஸ்டேட் கண்டக்டட் ஆஃப் த 10th எக்ஸாமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஸ்கூல் அண்ட் இன்ஸ்டியூட் நேம் வந்து டைப் பண்ணிக்கணும். உங்களுடைய 10th மார்க் ஷீட்டை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீடுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய 10th மார்க்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இதில் சப்ஜெக்ட் வைஸாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியான மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. அது எல்லாமே கரெக்டாக நீங்கள் இதில் டைப் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய மார்க் பர்சன்டேஜ் வந்து ஆட்டோ ஜென்ரேட்டட் ஆகிடும். ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் 10th எடுத்து நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் ஃபில்அப் பண்ணி முடிச்சுட்டு சேவ் அண்ட் ப்ரொசீடுங்கிற ஆப்ஷன்ஸ் 10th மார்க் எல்லாமே நீங்கள் ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12th மார்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கணும். அதே மாதிரி இங்கிலீஷ், லாங்குவேஜ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஃபிசிக்கல் எஜுகேஷன்ஸ் அண்ட் எதர் சப்ஜெக்ட் இருந்தால் கூட அது எல்லாத்தையுமே நீங்கள் டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய நீங்கள் எடுத்த மார்க் அண்ட் டோட்டல் மார்க்ஸ் ரெண்டுமே நீங்கள் டைப் பண்ணிக்கணும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பர்சன்டேஜ் வந்து கால்குலேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் ஆஃப் த 12th மார்க் ஷீட் உங்கள் 12th மார்க் ஷீட்டோட சீரியல் நம்பர் நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கணும். அதே மாதிரி உங்களுடைய ஸ்கூல் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்குங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். கண்டக்டட் எக்ஸாம் ஸ்டேட் அந்த எந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிச்சோ அதை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கணும். உங்களுடைய ஸ்கூல் நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். போர்டு கண்டக்டட் 12th எக்ஸாம் ஸ்டேட் எந்த ஸ்டேட்டில் நீங்கள் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணங்கிற ஸ்டேட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி எந்த போர்டில் நீங்கள் முடிச்சிங்களோ 12th எக்ஸாம் அந்த போர்டு நேம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். உங்களுடைய 12th மார்க் ஷீட்ஸை நீங்கள் இதில் அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் 12th மார்க் ஷீட்ஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் ப்ரொசீடுங்கிற ஆப்ஷன்ஸை நீங்கள் கொடுத்துக்கலாம். 12th குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர் ப்ரிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் 1 2 3 வரைக்கும் நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர் ப்ரிஃபரன்ஸ் ஸ்டேட் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். தமிழ்நாடு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டேட் ஏதாவது கேட்டிருக்காங்க அதை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் சென்டர் ஸ்டேட் நெக்ஸ்ட்டு கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் 3 ஸ்டேட் வரைக்கும் நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஸ்டேட் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீடுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் டூ யூ வாண்ட் டு கண்டினியூன்னு கேட்பாங்க. ஓகேங்கிற ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுத்ததுக்கப்புறம்
உங்களுடைய எக்ஸாம் சிட்டி ப்ரிஃபரன்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன்ஸ் அண்ட் சப்மிட் அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். இதில் தெரிகிற டிக்ளரேஷன் பாக்ஸில் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் சப்மிட் அப்ளிகேஷன்ஸுங்கிற ஆப்ஷன்ஸை நீங்கள் கொடுத்துக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூ யூ வாண்ட் டு கண்டினியூங்கிற ஆப்ஷன்ஸ் கேட்பாங்க. ஓகேங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா போஸ்ட்டுக்கு நீங்கள் பேமெண்ட் வந்து அதில் உங்களுக்கு ஷோ ஆகும். பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா SBI இபேன்னு கொடுத்துருப்பாங்க. பே நவ்வுங்கிற ஆப்ஷன்ஸை நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். டெபிட் கார்டு மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். நெட் பேங்கிங் மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா UPI ஆப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் மூலமாகவும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லுங்கிற மெசேஜ் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும். பேமெண்ட் பண்ணுறப்ப நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையா நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வந்து திரும்ப வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கோங்க.